பேர் விக்னேஷ். நான் வந்து இந்தியன் ரயில்வேஸ், பாரத் கௌரவ் ட்ரெயின், சவுத் ஸ்டார் ரயில் மற்றும் டூர் டைம்ஸ் ஹார்பா வந்துட்டு எங்களோட அடுத்த சம்மர்ஸ் ஹாலிடே ஸ்பெஷல் காஷ்மீர் டிபார்ச்சரை பற்றி அனௌன்ஸ் பண்ண இந்த திட்டத்தோட ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி அனௌன்ஸ் பண்ண வந்திருக்கோம். என் கூட இருக்கிறது திரு வெங்கட சுப்ரமணியன் அவர்கள், இது டெப்யூட்டி சிசிஎம்பிஎஸ் சதர்ன் ரயில்வே. 2021 வந்துட்டு இந்தியன் ரயில்வேஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்துட்டு உள்நாட்டு சுற்றுலா மேம்பாட்டுக்காக பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் பாலிசின்னு ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. அதன்படி வந்துட்டு எம்என்சி ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், அதாவது சவுத் ஸ்டார் ரயில் தான் இந்த திட்டத்தின் கீழ் ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ட்ரெயின் ஆப்ரேட்டர். அந்த பாலிசி படி இது வந்து பிபிபி மாடல், அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் வந்து இயங்குகிற ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்துட்டு சவுத் ஸ்டார் ரயில் தான். இந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் பல்வேறு வகையான சுற்றுலா ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கிறோம். இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 18,000 பேசஞ்சர்ஸ் நாங்கள் வந்துட்டு கேரி பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 1.8 lakh கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். அண்ட் எங்களோட அடுத்த சம்மர் ஸ்பெஷல் வந்துட்டு காஷ்மீருக்கு. இந்த திட்டத்தில் வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து 33% சப்சிடி கொடுக்குறாங்க. இந்த வர பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்தியன் ரயில்வேஸ் 33% சப்சிடி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு அடுத்த டிபார்ச்சர் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஸ்பெஷல் 15 days டூர் பேக்கேஜ். இதில் வந்துட்டு ஆக்ராவில் வந்துட்டு தாஜ்மஹால், ஃபத்தேபூர் சிக்ரி, அதே மாதிரி அமிர்த்சரில் வந்துட்டு வாகா பார்டர் அண்ட் கோல்டன் டெம்பிள், டெல்லியில் வந்து லோக்கல் சிட்டி டூர், குத்துப் ரெட் ஃபோர்ட், இதெல்லாம் இன்க்ளூடட். ப்ளஸ் காஷ்மீரில் வந்துட்டு ஸ்ரீநகர், குல்மார்க், சோன்மார்க் அண்ட் பெஹல்காம், இந்த 3 டெஸ்டினேஷன் வந்து காஷ்மீரில் கவர் பண்ணுறோம். இந்த 15 days இருக்குது. இப்போ இந்த ட்ரெயின் ஏன் ஸ்பெஷலான ஒரு ட்ரெயின்னா, இதில் வந்துட்டு டூரிஸ்ட் மட்டும்தான் அலௌட், ஜென்ரல் பப்ளிக் ஆர் நாட் அலௌட். இந்த ட்ரெயின் வெறும் டூரிஸ்ட் மட்டுமே கேரி பண்ணுற ட்ரெயின் இது. இதில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஃப்ளேம்லெஸ் பேண்ட்ரி கார் இருக்குது. ட்ரெயினில் வந்து 650 பேருக்கு வந்து ட்ரெயின்லேயே சமைச்சு சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியான ஒரு ஃப்ளேம்லெஸ் இண்டக்ஷன் பேண்ட்ரி கார். இதில் வந்துட்டு அத்தனை பேசஞ்சர்ஸ்க்குமே நாங்கள் சீட்லேயே சர்வீஸ் பண்ணுவோம். ஹாட் ஃபுட் சர்வ்டு இன் தி சீட். இட் இஸ் நாட் பேக்ட் ஃபுட், ரோல்டு ஃபுட் இந்த மாதிரி கிடையாது. ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணுறது கிடையாது. இட் இஸ் குக்ட் இன் த ட்ரெயின், ஃப்ரெஷ் ஃபுட். சவுத் இண்டியன் மீல்ஸ் இஸ் ப்ரொவைடட் த்ரூ அவுட் த ஜர்னி. அதாவது அவங்க சைட் சீயிங் பண்ணுற லொக்கேஷன்லேயே இருக்கட்டும், இல்லை ஆன்போர்டு ட்ரெயின்லேயே இருக்கட்டும், சீட்லேயே போயிட்டு சவுத் இண்டியன் மீல் சர்வ் பண்ணுவோம். இது வந்துட்டு கோச்சுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. ஸோ தட் ட்ரெஸ்பாசஸ் யாரும் உள்ளே ஏறாமல் இருக்கிறதுக்கு, அவங்க இறங்கி சுற்றி பார்க்குறப்போ அவங்க லக்கேஜை வந்து பாதுகாக்கிறதுக்கு. அதாவது லக்கேஜ் வந்து இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்ஷனே கிடையாது. 15 நாளைக்கான லக்கேஜ் நம்ம கேரி பண்ணாலும், இப்போ ஒரு நாள் 2 நாள் இறங்கி சுற்றி பார்க்குறப்போ என்ன லக்கேஜ் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு சுற்றுலா பயணிகள் வந்து சுற்றி பார்த்தா போதும். மற்ற சாமானெல்லாம் வந்து ட்ரெயின்லேயே வச்சுக்கலாம். எங்களோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அதை வந்து க்ளீனாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட். அதுக்கு அடுத்து வந்துட்டு ட்ரெயினில் வந்து சாப்பாடு பரிமாறதுக்காக ஒரு கோச்சுக்கு 4 to 5 சர்வீஸ் பர்சனல் இருப்பாங்க. அது இல்லாமல் வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் எவ்ரி 3 to 4 hours வந்துட்டு ஒன்ஸ் லேபரட்டரிஸ் அண்ட் என்டையர் கோச் வந்து சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆடட் ஃபீச்சர். ட்ரெயினில் வந்துட்டு மியூசிக் சிஸ்டம்ஸுக்கு PA சிஸ்டம் இருக்குது. மியூசிக்கு, அப்புறம் சொற்பொழிவு, அப்புறம் அடுத்த வர டெஸ்டினேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கள் சைடில் வந்து ஒரு RJ இருப்பாங்க, கோ ஆன் கம்யூனிகேட்டிங் அண்ட் என்டர்டெய்னிங் தி பேசஞ்சர்ஸ். இதெல்லாம் வந்துட்டு CCTV கேமராஸ் இருக்குது எல்லா கோச்சுக்கும் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். ஸோ இது வந்து எல்லா ஒரு டூரிஸ்ட்டுக்கு தேவையான அத்தனை அம்யூனிட்டிஸுமே ஃபுல்லி லோடடான ஒரு டூரிஸ்ட் ட்ரெயின் பேக்கேஜ். ஸோ இது வந்து அடுத்து வந்து இப்போது டூரிஸ்ட் வந்துட்டு இப்போ ஆக்ராவில் இறங்குறாங்க, டெல்லியில் இறங்குறாங்கன்னா அங்கேருந்து சுற்றுலா தலத்துக்கோ அதாவது ஹோட்டலுக்கோ அவங்களுக்கான பஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே, பஸ் கார் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இந்த பேக்கேஜில் இன்க்ளூடட். அதே மாதிரி ஹோட்டலில் சாப்பாடு, ஹோட்டலில் தங்குற வசதி. இப்போ ஸ்ரீநகரில் 4 நாள் தங்குறாங்க, அமிர்த்சரில் 1 night தங்குறாங்க, ஆக்ராவில் 1 night தங்குறாங்க. இது தங்குற ஹோட்டலுக்கான எக்ஸ்பென்சஸ் கூட வந்து இந்த பேக்கேஜில் இன்க்ளூடட். ஸோ இந்த பேக்கேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏசி வந்துட்டு 65,500, செகண்ட் ஏசி வந்து 60,100, தேர்ட் ஏசி வந்து 49,900 அண்ட் ஸ்லீப்பர் கிளாஸ், செகண்ட் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்துட்டு 41,600. ஸோ இது வந்து ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ். நான் இப்போ சொன்ன அத்தனை வசதிகளுமே இதில் இன்க்ளூடட். இதில் வந்து பேசஞ்சர் பண்ண வேண்டிய ஒரே வேலை வந்துட்டு இப்போ தாஜ்மஹாலோட என்ட்ரி டிக்கெட், இந்த மாதிரி விஷயம், என்ட்ரி டிக்கெட் அண்ட் பூஜா எக்ஸ்பென்சஸ் இருந்தால் இது மட்டும்தான் வந்து பேசஞ்சர் பேர் பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து இந்த பேக்கேஜோட ஓவரால் காம்ப்ரிஹென்சிவ் ஐடியா. சார் வந்துட்டு பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் பாலிசியோட டீட்டெயில்ஸ் என்ன? சீஃப் கமிஷன் மேனேஜர். இந்த காஷ்மீர் ட்ரெயினை பற்றி இந்த சர்வீஸ் கோட சொல்லும்போது சரி, பப்ளிக்கு இந்த பாரத் கௌரவ் பாலிசி பற்றி சொல்லலாம். இது வந்து 2021 நவம்பரில் லான்ச் பண்ணாங்க, ரயில்வே போர்டு லான்ச் பண்ணாங்க. வி ஆர் ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட் ஒன்ஸ். சதர்ன் ரயில்வேல தான்
இன்னும் ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் டு ஷீரடி ஓடிச்சுங்க. இது வரைக்கும் 80 ட்ரெயின் இந்த மாதிரி சதர்ன் ரயில்வே ஆப்ரேட்டட் பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் வந்து 80 ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 40,000 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. டூரிஸ்ட் 40,000 டூரிஸ்ட் கேரி பண்ணியிருக்கோம். இதை பற்றி ஒரு ரைட்டப் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கேன். இதை வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய டெஸ்டினேஷன்ஸுக்கு போயிருக்கோம், எல்லா ஊரும் கவர் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் இந்த பக்கம் குஜராத், அஃப்கோர்ஸ் காசி, கயா, பிரயாகராஜ் அந்த ஏரியா. இப்போ கூட ஒரு ட்ரெயின் இங்கெல்லாம் போயிட்டு வந்துருந்தது. பெங்களூர் சைடு, டெல்லி சைடு, கல்கட்டா, இப்போ எல்லா சைடுலேயும் பாரத் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பிபிபி மாடல். அதாவது இந்த பாலிசி படி ட்ரெயின் ஆப்ரேஷன்ஸ்லாம் ரயில்வே பண்ணும். இந்த ட்ரெயின் ஐட்னரி போடுறது, எங்கெல்லாம் கூட்டின்னு போகணும், என்னென்ன ஸ்டேஷன் பார்க்கணும் அப்படிங்கிறத. இப்போது இதோட ஃபண்டமெண்டல் திங் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டூர் போகிற வச்சுக்க, 4 ஊருக்கு போகணும்னு நினச்சா நமக்கு அங்கே எங்கெல்லாம் போகலாம், அந்த ஊருக்கு எப்படி போகிறது, அங்கே பக்கத்தில் என்னென்ன ஊர் பார்க்குறது, அதுக்கு எப்படி போகணும், இதுக்கான ட்ரெயின் டிக்கெட்டு, அங்கே எங்கே போய் தங்கணும், அப்புறம் அங்கே நமக்கான சாப்பாடு கிடைக்குமா, அங்கே அப்புறம் நமக்கு அந்த பாஷை தெரியாது, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நமக்கு இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும், ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாலும் சரி. இப்போ நம்ம டெல்லி போனோம்னா பக்கத்தில் என்னெல்லாம் போகலான்னு யோசிப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ட்ரெயினில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக கொண்டு வந்த, ஏன்னா இந்தியாவிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது காசின்னு போனாங்கன்னா காசி மட்டும் பார்க்கணும். காசி பக்கத்தில் கயா, பிரயாக்ராஜ், நைமிஷாரண்யம், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ இப்போ போகிறாங்க இல்லையா, காஷ்மீர் போகிறாங்க இல்லையா, போகிற வழியில் ஆக்ரா, டெல்லி, சண்டிகர் எல்லாம் பார்த்துட்டு போகிறோம். அந்த மாதிரி ஒரு பப்ளிக் போகணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எந்த கவலையும் இல்லாமல் ட்ரெயினில் ஏறி உட்காந்தா எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு தேவை எல்லா அடிப்படை தேவைகளையும் பார்த்துட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, சாப்பாடு, அங்கே ஸ்டே, அகாமடேஷன், அவங்க டைப்பான ஃபுட்டு எல்லாத்தையும் கூட்டினதுக்காக ஒரு பேக்கேஜ். இந்த மாதிரி இப்போ ஆல் ஓவர் இந்தியா இந்த ட்ரெயின்ஸ் ரன் ஆகுது. அண்ட் இட் இஸ் ரன் வித் அ சப்சிடி. 33% சப்சிடி. நார்மல் என்ன காஸ்ட் ஆகுமோ அதை விட 33% சப்சிடியில் தான் இதை சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாடலில் வந்து ரயில்வே வில் ரன் த ட்ரெயின்ஸ். பட் அதில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு இந்த அதர் சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ சொன்னாலே அந்த மாதிரி சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறது இஸ் டன் பை தி ப்ரைவேட் பீப்புள். அவங்க எல்லாம் அங்கே லோக்கல் ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறது, அக்காமடேஷன் புக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் 80 ட்ரெயின் ஓட்டியிருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா கவர் பண்ணியிருக்கோம். இப்போது ரைட் நோ இந்த மாதிரி 2 சர்வீஸ் கூட சதர்ன் ரயில் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னும் ஃபர்தர் வராங்க. ஸோ இந்த எஸ்பெஷலி சம்மர்லாம் வருது. இப்போது இந்த கும்பு மேளாக்காக ட்ரெயின் 2-3 ட்ரெயின் ஓட்டியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் அது ஓட்டும், இந்த ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி பப்ளிக் அவேர்னஸ் வரணும். இது வந்து திஸ் பாலிசி இஸ் டுவர்ட்ஸ் டு என்கரேஜ் பீப்புள் ஃபார் டூரிசம். நம்ம எஸ்பெஷலி லோக்கல் டொமஸ்டிக் இந்தியன் டூரிசத்துக்கு இதுக்கு வந்து இதெல்லாம் நிறைய ஃபாரினர்ஸும் வராங்க. ஸோ டொமஸ்டிக் டூரிஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக, மக்கள்லாம் பார்க்கணுன்றதுக்காக மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் கொண்டு வந்த பாலிசி. அதுபடி தான் அது ட்ரெயின் வரும். சப்சிடி போக தான் இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ். ஆமாம் சார், இப்போ சப்சிடி போக அமௌண்ட் சப்சிடைஸ்டு ஃபேர் தான் அது. அதாவது ரயில்வே வந்து இந்த ட்ரெயின் ஓட்டுறதுக்கான, அதாவது இத்தனை கோச்சஸ் அப்படின்னு கொடுத்துருவோம் சார். இத்தனை பேண்ட்ரி கார், இத்தனை கோச்சஸ், இத்தனை ஏசி, இத்தனை நான் ஏசி, என்ன கேட்குறாங்களோ சார், இப்போ அந்த மாதிரி கோச்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த கோச்சஸ் இவங்க இங்கெல்லாம் போகணும்னு சொல்லி இவங்க ப்ரோக்ராம் போட்டு கொடுப்பாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு ரயில்வே ரன் ட்ரெயின். அதை ரன் பண்ணுறதுக்கான என்ன காஸ்ட் இருக்குல்ல, ரன்னிங் காஸ்ட்டு, அதில் இந்த சப்சிடி. டோட்டல் 650 சீட்ஸ், பேசஞ்சர் சீட்ஸ் வந்து 650. அடுத்த ட்ரிப் வந்து இப்போ பூரி கல்கட்டா போகுது சார். அது வந்து ஏப்ரல் 18 கிளம்புது. காஷ்மீருக்கு ஒரு ட்ரிப் தான். ஆமாம், ஒரு ட்ரிப். முதலில் ஒரு முன்னுரிமை. ஆமாம் சார், ஆமாம், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். 15 இயர்ஸ் வந்து இந்த டிராவல் போகுது. ஆமாம். இது ஹெல்த் இஷ்யூலாம் நிறைய பேர் போகிறோம். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி போகுது ரயில்வே. என்ன சார்? மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்குது சார். வண்டியில் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்கும், பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்துட்டு அங்கே இருக்கிற மெடிக்கல் ஹெல்ப்பை யூஸ் பண்ணுவோம். பிரைவேட் வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம், பிரைவேட் 15 நாள் ஆமாம். இப்போ அதோட ரேட்டுக்கும் இதோட ரேட்டுக்கும் என்ன ஒரு கேப் இருக்கு? டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார். ஏன்னா பிரைவேட் வந்து இப்போ காஷ்மீர் பேக்கேஜ் வந்துட்டு ஒரு பிரைவேட் ஆப்ரேட்டர் ட்ராவல் ஏஜென்சி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து ஃப்ளைட் டு காஷ்மீர், ஸ்ரீநகர் ஃப்ளைட்டு, ட்ரெயினே வச்சுக்கோங்க. ட்ரெயினில் வந்துட்டு உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் வரும். பிகாஸ் நாங்கள் போடுறப்போ வில் இன்க்ளூட் 4 இடம் சேர்த்து காட்டுவோம். ஆக்ரா காட்டுவோம், அமிர்த்சர் காட்டுவோம். இதெல்லாமே இன்க்ளூடட். ஒரு சர்க்கியூட்டாக தான் வருது. அப்படின்றப்போ உங்களுக்கு அதிகம் இடங்களும் பார்க்குவாங்க மக்கள். ஏன்னா பிரைவேட்டுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு டிஃப்ரெண்ட்.
அமௌண்ட் அமௌண்ட் டிஃபரன்ஸ் ஒரு 10% இருக்கும் சார். 10% இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். சாரி சார், How is the revenue shared between ரெவன்யூ ஷேர்லாம் இல்லை. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரெயின் ஓட்ட இங்கெல்லாம் போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான கிலோமீட்டர் பேஸ்டு சார்ஜஸ் அவங்க ரயில்வே கட்டிடுவாங்க. இப்போ ஃபேர் வாங்குறவங்க ட்ரெயினில் ஃபேர் வாங்குற மாதிரி வி ஹேவ் ஹாலேஜ் சார்ஜ்னு சொல்லுவோம். இதுக்கு வி ஹேவ் ரைட் டு யூஸ் சார்ஜு, ஹாலேஜ் சார்ஜு, அந்த மாதிரி சில சார்ஜஸ்லாம் வாங்குறோம். இந்த சார்ஜஸ் ஃபிக்ஸடாக வாங்கிடுறோம் from the operator? ஃப்ரம் தி ஆப்ரேட்டர். ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் காஸ்ட். அவர் அதுக்கு மேலே அவர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க, அங்கே ஹோட்டல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க, அங்கே லோக்கல் பஸ்ஸஸ் போகிற இடத்துல லோக்கல் பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க, அக்காமடேஷன் அரேஞ்ச் பண்ணுறாங்க, கைட்ஸ் வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க காஸ்ட் போட்டால் தே வில் ஒர்க் அவுட் தியர் காஸ்ட். சரியா? ஸோ ரயில்வேக்கு அந்த மாதிரி ஷேர் கிடையாது. ரயில்வேக்கு போடும்போது அவங்க என்ன ஐட்டினரி Fixed per kilometer cost ஆகும் sir. ஃபிக்ஸட் பெர் கிலோமீட்டர் காஸ்ட். இப்போ அதாவது இந்த காஸ்ட்டில் வந்து 3 வகையான காஸ்ட் இருக்கு. இவர் ட்ரெயின் ஓட்டாட்டாலும் இவர் ஒரு வருஷத்துக்கு ரைட் டு யூஸ் சார்ஜ், இந்த கோச் அவர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் சார்ஜ் வந்து வச்சுக்கோங்களேன், அந்த சார்ஜ் வாங்கிடணும். ரெண்டாவது ஃபிக்ஸட் ஹாலேஜ் சார்ஜ்னு வாங்குவோம். ஃபிக்ஸட் ஹாலேஜ் சார்ஜ். Okay. சரியா? இந்த ரெண்டும் ஆல்வேஸ் கிடைக்கும். இதை தவிர அவர் வண்டி ஓட்டும் போதெல்லாம், இப்போ இந்த மாதம் 4 ட்ரெயின் ஓட்டலாம், அடுத்த மாதம் 1 ஓட்டலாம். வைட் மேரி அவர் டிமாண்டை பொறுத்து, இட் இஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே. ஒரு எக்ஸாம் டைம்லனா ட்ரெயின்ஸ் மேபி வெரி லெஸ், அதே சம்மர்லனா ஜாஸ்தி ஓட்டலாம். ஸோ வென் தே ரன் மோர் ட்ரெயின்ஸ், அப்போ வந்து என்னெல்லாம் ரூட்டில் எப்படி போகணும்னு கேட்குறாரோ அதுக்கு எத்தனை கிலோமீட்டர் வருதோ அது பேஸ்ட் அந்த கிலோமீட்டர் வாங்கி. எத்தனை operators per tie-up வச்சு பண்ணுங்க? இப்போ 2 தான். இது வந்து எத்தனை பேர் வேணா வரலாம். இட் இஸ் ஓப்பன், இட் இஸ் த்ரூ, வந்து யார் வேணா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 2 times வந்தோம்னா இது தவிர வேற எந்த ஐஆர்சிடிசி பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு டேட்டில் ஐஆர்சிடிசி பண்ணுறாங்க. ஐஆர்சிடிசி ஆல்சோ டூயிங் திஸ். ஓகேங்களா? முன்னாடி ஐஆர்சிடிசி மட்டும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ஐஆர்சிடிசி பாரத் போர்டில் தான் ஓட்டுறாங்க, ப்ளஸ் இவங்க பண்ணுறாங்க. சரி, இப்போ நார்த் சைடு போகுது, சவுத் இந்தியாவுக்குள்ள ஏதாவது பிளான் பண்ணிருக்கோம்? சவுத் இந்தியா பண்ணோம் சார். இப்போ கர்நாடகா போச்சு, டிசம்பரில் வந்து கர்நாடகா யாத்திரை போச்சு, அப்புறம் ஆந்திரா போச்சு, ஆந்திரா ஸ்பெஷல் பண்ணுறோம். இப்போ நார்த்லேருந்து நிறைய வருதுங்க. நார்த்லேருந்து இந்த பக்கம் மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, நாகர்கோவில், குருவாயூர் போயிட்டு வர டூர், இதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் அதர் ரயில்வேஸ் இருக்காங்களே, அவங்க ட்ரெயின் சரியாக வராங்க. ஏன்னா இப்போ சவுத் இந்தியா பற்றி கேரளால சும்மா டைம் நிறைய நம்ம மக்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்கே இருக்கிற சம்மர் எஸ்கேப்புக்கு வந்து நார்த் போகிறது தான் அது ப்ரிஃபர். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு கஷ்டம். அங்கே போய் பாஷை புரியாது, நம்ம சாப்பாடு கிடைக்காது. இங்கேருந்து தே கேன் மேனேஜ், கேரளாலேயோ கர்நாடகாலையோ மேனேஜ் பண்ணிடுவாங்க நம்ம மக்கள். நார்த்து போனால் தான் நம்ம மக்களுக்கு கஷ்டம், எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. 650 பேர் சொல்றீங்க, எவ்வளோ டிரான்ஸ்லேட்டர் கூட வருவாங்க? மொத்தம் நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஆல்மோஸ்ட் 100 பேர் இருப்பாங்க, இன்க்ளூடிங் சர்வீஸ் பர்சனல், ஹவுஸ் கீப்பிங், டூர் மேனேஜர்ஸ், கைட்ஸ், ஆல்மோஸ்ட் 100 people இருப்பாங்க. ஷெஃப்ஸ் சுற்றி பார்க்குற பிளேஸ் அது ஆல்மோஸ்ட் 20 பேர் இருப்பாங்க. ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா சார்? ஏஜ் லிமிட் கிடையாது, பட் இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப கன்வீனியன்ட். நம்ம மேக்ஸிமம் நம்மளை ஆப் பண்ணுறவங்க 50+ தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஹெல்ட் கைடன்ஸ் இருக்குது, நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குது எல்லா இடத்துலையும், அதனால அவங்க தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சார் எந்த ஏஜ்ல இருந்து டிக்கெட் இருக்கு? 5 இயர்ஸ்ல இருந்து 0 to 5 வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சார். காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வருது. ஆமாம், சைல்டு ரேட் இருக்குது, அடல்ட் ரேட் இருக்குது. 0 to 5 வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். 5 வயசுக்கு மேல 0 to 3, 0 to 5. உணவுனா என்ன மாதிரி சார்? அசைவம் சைவம் எல்லாமே? சைவம் வண்டி ட்ரெயினில் வந்து சைவம் மட்டும் தான் சார் குக் பண்ணுறோம். இறங்குற இடத்துல வந்து அசைவம் பண்ணுவோம். அது அவங்க வாங்கிக்கணும். இல்லை நமக்கு பண்ணி கொடுப்போம். ஒன்று இடத்துல ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா மக்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். பைசா pay பண்ணுறது? இல்லை பேக் இதில் வந்துடும். ஆல் ஃபுட் இன்க்ளூடட் சார். அதாவது காலையில் டீ, பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் சூப்பு, லஞ்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் டீ, அப்புறம் நைட் டின்னரு, நைட்டு பாதாம் மில்க்கு, எவ்ரி திங் இன்க்ளூடட் வித் இந்த பேக்கேஜ். இஎம்ஐ ஆப்ஷன் 2 தவணையாக கட்டலாம் சார். 2 அப்போ அட்வான்ஸ் 50% அட்வான்ஸ் பிளாக் பண்ணுவாங்க, அப்புறம் 1 வீக் பிஃபோர் டிபார்ச்சர் பேலன்ஸ் பண்ணுவாங்க. டவுட் சார்? சார் முக்கியமான மேட்டர் சார் இது. இப்போ இந்த சலுகை, இந்த ஆஃபரிங் ஆஃப் தி மினிஸ்ட்ரி அண்ட் அவர் ஸ்பெஷல் சர்வீஸ் வந்துட்டு மக்களுக்கு போய் சேரணும்னா இது வந்து ரெகுலர் டிக்கெட் புக்கிங் கவுண்டரில் இந்த டிக்கெட்ஸ் கிடைக்காது. யூ கேன் ஒன்லி புக் ஆன் www.tourtimes.in our website or our helpline number 7305858585. வேறு எங்கேயுமே இதில் கிடைக்காது. இல்லை, யூ கேன் புக் த்ரூ அவர் ஆஃபீஸஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் சவுத் இந்தியா, கேரளா, காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ், பெங்களூர், எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் புக் பண்ணிக்கலாம். பட் வெப்சைட் அண்ட் ஃபோன் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணாதான், நீங்கள் கேரி பண்ணுற மெசேஜில் வந்து மென்ஷன் பண்ணாதான் இதோட யூஸ் இருக்கும். இல்லைனா அவங்க ரெகுலர் புக்கிங் கவுண்டரில் போனால் தே வில் நாட் கெட் a reply. என்ன சார்? இவங்க தான் பண்ணுறாங்க. இல்லை இது ரயில்வே கிடையாது.
சரி, இப்ப சில பேர் கோயிலுக்கு போகணுன்னுவாங்க, சில பேர் சர்ச் போகணும், மதுரை மசூதி போகணுன்னுவாங்க. அவங்கள எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? இல்லைனா இப்போ சார் இப்போ போன நவம்பர் வந்து ராஜஸ்தான் டூர் போச்சு சார். அது வந்து அஜ்மீருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோச் போனோம். அஜ்மீருக்குன்னு வி ரான் அ ஸ்பெஷல். அதே மாதிரி அதுக்கப்புறம் டிசம்பரில் கிறிஸ்மஸ் ஓட்டணும். கோவாக்கு போச்சு. இப்போ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். நைட் அங்கே மாஸ்லாம் பண்ணி அங்கே கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்ஸ்லாம் பண்ணோம். சம்மர் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சில பேர் சம்மருக்கு வி ப்ரிடாமினென்ட்லி டூ டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ், tourist. டூரிஸ்டா. அவர் கேள்வி வந்து போற இடத்துல 10 பேர் இங்க போனுங்கிறா, 10 பேர் அங்க அப்படி போய் கிடையாது. ஐட்னரி ஃபிக்ஸ்ட் ஐட்னரி சார். ரைட். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.